மதுரையில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவித்துள்ளனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் மாநகரின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் குளம் போல தேங்கியது. இந்நிலையில் செல்லூர், கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மேலும் ஆவின் பால் பண்ணைக்கு எதிரே உள்ள மாநகிரி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீர் புகுந்ததால் மக்கள் கடும் பாதிப்பிற்கு ஆளாகினர். வீட்டிலிருந்து மின்னணு சாதனங்கள் பழுதாகியதால் இரவு முழுவதும் கண் விழித்து வீடுகளுக்குள் புகுந்த நீரை வெளியேற்றியதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த பகுதி மக்கள் சேர்ந்து மோட்டாரை வைத்து மழைநீரை வெளியேற்றி வருகின்றனர். இந்த அளவுக்கு தண்ணி வந்ததே கிடையாது. இந்த பாலத்தை இடிச்சு போட்டனால இவ்வளவு தூரம் தண்ணி பூராமே சாக்கடை தண்ணி தான். நல்லதுன்னு சொல்ல முடியாது, பூராமே சாக்கடை தண்ணி. இந்த லைன் ஃபுல்லாக எல்லா வீடும் தண்ணி தான். நேற்றுலாம் நாங்கள் நைட்டு போய் இறச்சி ஊற்றி அள்ளி நாங்களாம் நேற்று நைட்டு படுக்க 1 மணி 2 மணி ஆகி போச்சு. ஏன்னா நாங்களாம் பிள்ளை கூட்டி வச்சுருக்கோம். நாங்கள் எங்கே போய் படுக்க முடியும்? நேற்றுல டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாம் போச்சு எங்களுக்கெல்லாம்.